Good morning students. Today we are going to see a new lesson, Hamari Bhasha, lesson 1, class 3, Vyakaran Latika. So we are going to see the grammar lesson from today. So let's go to the lesson. Lesson start ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. We'll see that introduction and then we'll go to the lesson. அப்புறம் நம்மளுக்கு அந்த லெசனோட ஒரு நாலேஜ் நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் ப்ரீஃப் நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா we will understand the lesson more easily. So before going to the lesson, I have a request. Please subscribe பண்ணிக்கோங்க என்னோட சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. That will make my day and it will be like supporting my efforts. Thank you. Let's go to the lesson. भाषा का एक और रूप भाषाओட ஒரு இன்னொரு ரூபம் என்னன்றதை பார்க்கலாம். we know, we talk, we listen, we read, we write. so what is other side of the இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். दादाजी हमारी कक्षा में एक ऐसा लड़का आया है. Good morning students. Today we are going to see a new lesson, lesson 1, Hamari Bhasha, our language, class 3, Vyakaran Latika 3. Okay, so this is the first lesson of our grammar series and let's start with that. Before going to the lesson, they have given one introduction and the introduction என்னன்றதை பார்த்துப்போம். அந்த introduction பார்த்தோம்னா அந்த லெசன் என்ன சொல்ல வருதுன்றது நமக்கு புரியும். And before going to the introduction, I have a request. இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை ஏதாச்சும் ஃபீட்பேக் கொடுக்கணும் இல்லை அப்ரிஷியேட் பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இட் வில் மேக் மை டே. அண்ட் இஃப் வில் ரியலி லைக் த வீடியோ, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கிளிக் ஏ லைக் பட்டன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் கோ டு த லெசன். भाषा का एक और रूप भाषाओட இன்னொரு விதம் இன்னொரு ரூபம் என்ன அப்படின்றது பார்ப்போம். दादाजी हमारी कक्षा में एक ऐसा लड़का आया है जो देख नहीं सकता वह भला पढ़ेगा लिखेगा कैसे. ஸோ அந்த பையன் வந்து சொல்கிறாங்க தாத்தா கிட்ட, தாதாஜி தாத்தா எங்கள் கிளாஸில் ஒரு பையன் வந்திருக்கான், அவனால் பார்க்க முடியாது, அப்போ எப்படி how he will read or write. पढ़ेगा लिखेगा means read and write. he cannot see. So दादाजी is giving explanation. रोहित वह पढ़ने और लिखने के लिए एक विशेष लिपि का प्रयोग करते हैं जिसे ब्रेल लिपि कहते हैं. ஸோ அவர் சொல்கிறாரு இது மாதிரி கண்ணு தெரியாதவங்க படிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த ஸ்கிரிப்ட் தான் ब्रेल लिपि. ओके. हाँ दादाजी गोपी के पास एक मोटा सा कागज़ है. ஆமாம் தாத்தா, கோபி கிட்ட வந்து ஒரு குண்டா ஒரு பேப்பர் இருக்குது. जिस पर अक्षर उभरे हुए அந்த அக்ஷர் லெட்டர்ஸ் எல்லாம் மேலே எம்பிக்கிட்டு இருக்கு, குண்டு குண்டாக இருக்குது அப்படின்றார். உனே வ உங்கிலி சே சூக்கர் படுத்த அது அவன் கை விரல் வச்சு தொட்டு பார்த்து தான் படிக்கிறான். திக்காவும் காட்டவா அப்படின்றார். ஓகே, சி the blind person has to, especially abled person has to feel, touch and feel பண்ணி அந்த லெட்டர் என்னன்றது அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் a braille लिपि, ब्रेल स्क्रिप्ट. ब्रेल लिपि तो बहुत आसान है. सेस दिस इज़ वेरी इजी. आओ मैं तुम्हें सिखाता हूँ. आई टीच यू. फिर तुम भी गोपी की मदद करा. यू कैन ऑल्सो हेल्प गोपी. सो दे हैव गिवन द ब्रेल लिपियोட ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அ வந்தால் ஒரு டாட், ஆ வந்தால் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு டாட், ரைட் ஹேண்ட் சைடில் மேலே டாப்பில் 2 டாட்ஸ். ஸோ லைக் திஸ் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் டாட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டாட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர். இஃப் யூ ரீட் திஸ் லெட்டர், இந்த லெட்டரில் இருக்க இந்த பொசிஷன் இப்படி தான் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ அஹா அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி போடணும். மேலே ஒரு லெஃப்ட் கார்னரில் மேலே ஒரு டாட் போட்டால் அர்த்தம். ஓகே, இப்போது அவு அப்படின்னா இந்த 3 டாட்ஸ் வைக்கணும். ஸோ இஃப் யூ நோ இந்த க்ளூ பாக்ஸில் இருக்கிறது, இந்த பாக்ஸில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் ரைட்டிங் யுவர் நேம் ஆல்சோ. வை கான்ட் யூ ட்ரை. உங்கள் பேர் எழுதிக்கோங்க ஹிந்தியில். அதுக்கப்புறம் இந்த லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு லெட்டருக்கு என்னவோ அந்த டாட் வச்சுட்டே வாங்க.
you can write. So see, हाँ दादाजी, इसकी मदद से तो बिना देखे लिखा और पढ़ा जा सकता है. So while touching and feeling that embossed thing, letters எம்பிட்டுருக்குள்ள வெளியே வந்திருக்கும், உப்பிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை மேலே எம்போஸ் ஆகிருக்க அந்த லெட்டர்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி படிக்கும்போது இட்ஸ் வெரி ஈஸியாக தான் கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஏவா பியா, தென் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை சிஏடி இருக்குன்னா கேட்டுன்னு அப்படின்னு அவங்க தே வில் ரீட் இட். ஓகே, இல்லை அனார அனார அனார் அப்படின்னு படிப்பாங்க. ஸோ த லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி they will make the word, and like this the sentence will be formed. Slowly they will also read fast like us. Okay, so हाँ दादाजी, इसकी मदद से तो बिना देखे लिखा जा सकता. So with the help of this, without seeing also we can write and read. देखो मेरा नाम ब्रेल लिपि में. So he has written his name रोहित, ब्रेल लिपि ले எழுதியிருக்கான். Okay, hope you would have understood this introduction. Now we'll go to the lesson हमारी भाषा, our language. सभी प्राणी अपने मन की बात अपनी अपनी ध्वनियाँ या संकेतों से में प्रकट करते हैं. ஸோ எல்லா லிவிங் திங்ஸும் அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு they will make some sound or they will show some signals, signs में प्रकट करते हैं. पशु पक्षी के मुख से निकली आवाज़ केवल ध्वनि है. ஸோ இதே மாதிரி அனிமல்ஸோட வாய்ஸ் இதுலேருந்து வர்றது வெறும் சவுண்டு தான். இட் டசன்ட் ஹேவ் எனி மீனிங் இல்லையா. ஸோ पशु पक्षी के मुख से निकली आवाज़ केवल ध्वनि है, इसे भाषा नहीं कह सकते. இது லாங்குவேஜ் கிடையாது. शुरू में मनुष्य के मुख से कुछ आवाज़ें निकली. ஸோ இனிஷியல் டேஸில் ஹியூமன் பீனோட வாயிலிருந்து கூட இது மாதிரி தான் சவுண்ட்ஸ் வந்துடுச்சு. वह जिस चीज़ को देखता उसके साथ आवाज़ या नाम जोड़ देता. ஸோ எந்த பொருளை பார்த்தாலும் he used to attach the name for that. ஓகே, அந்த சவுண்டு வந்து அதுக்கு அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ धीरे इससे धीरे धीरे शब्द बने और फिर भाषा बने. ஸோ இந்த மாதிரி தான் வேர்ड्स फॉर्म एंड देन द लैंग्वेज स्टार्टेड. भाषा के द्वारा हम अपनी बात दूसरों तक पहुंचाते हैं. ஸோ विद द हेल्प ऑफ लैंग्वेज ஒன்லி हम अपनी बात दूसरों तक, இன்னொருத்தவங்க கிட்ட நம்மளோட விஷயத்தை, நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை ரீச் பண்ண வைக்கிறோம். அண்ட் दूसरों की बात समझते हैं, இன்னொருத்தவங்களோட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். इस तरह जिसके द्वारा எது மூலியமா, थ्रू विच द मीडियम थ्रू विच हम अपने विचार एक दूसरे तक पहुंचा सकते हैं. so the medium through which we can make our thoughts to reach one another is called भाषा. तक पहुंचा सकते हैं, उसे भाषा कहते हैं. so understood what is भाषा? भाषा is a medium through which we can transfer our thoughts to each other. This is very simple to understand. Its lesson itself is very simple. We'll understand the basics of language. What are the two types of language? Okay, and what are the things involved in the language? So बच्चा सबसे पहले परिवार में सुनकर या बोलकर भाषा सीखता है. So how a kid learns the language? सुनकर या बोलकर, by listening or by talking, oral communication भाषा सीखता है. इसे भाषा का मौखिक रूप कहते हैं. सो दिस इज़ कॉल्ड एज मौखिक रूप. मौखिक ना ओरल कम्युनिकेशन, सो ओरल लैंग्वेज. इसे कुछ बड़ा होकर वह पढ़ना और लिखना. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கொஞ்சம் பெருசான பிறகு पढ़ना और लिखना, படிக்கிறது எழுதுறது सीखता है. इसे भाषा का लिखित रूप. सो दिस इज़ द रिटन फॉर्म. सो यू हैव टू ओरल कम्युनिकेशन और ओरल लैंग्वेज और रिटर्न कम्युनिकेशन और रिटर्न लैंग्वेज. ஸோ ஓரல் கம்யூனிகேஷனில் சுன்கர் யா போல்கர், ரிட்டர்ன் லிக்கித்தில் வந்து पढ़ना और लिखना, படிக்கிறது எழுதுறது இஸ் லிக்கித் ஃபார்ம், கேட்கறது சொல்கிறது इसे ओरल फॉर्म, मौखिक फॉर्म. अंडरस्टूड. सो भारत में अनेक भाषाएं बोली जाती है. इन आवर कंट्री देयर आर many more languages that is spoken. भारत में सबसे अधिक बोली जाने वाली भाषा என்னது, हिंदी. हिंदी தான் நம்ம कंट्रीயில் நிறைய பேர் பேசுவாங்க. भाषा को लिखने के लिए जिन संकेतों का प्रयोग किया गया है, संकेतोना இந்த லாங்குவேஜ் எழுதுறதுக்கு இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம் ஹிந்தி லாங்குவேஜ், அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, பாஷா, கா, கோ, லி, க, நே, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது எங்கேருந்து எடுப்பாங்க, லிபி ஸ்கிரிப்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் பேர் என்னது, தேவநாகரி.
So the script which is used to write Hindi is Devanagari. So भाषा को लिखने के लिए जिन संकेतों का प्रयोग किया होता है उसे लिपि कहते हैं. ஸோ அந்த அதை ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஹிந்தி की लिपि देवनागरी है. ஸோ ஹிந்தியோட ஸ்கிரிப்ட் என்ன தேவநாகரி. ஹிந்தி மட்டும் இல்லை, சான்ஸ்கிரிட், குஜராத்தி, மராட்டி எல்லாமே தேவநாகரியிலேருந்து தான் எடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சான்ஸ்கிரிட்டில் அகம் சொல்கிறோம், ஹிந்தியில் மே சொல்கிறோம், ஆனால் லெட்டர்ஸ் எல்லாமே வர்ணமாலாலேருந்து தான் இருக்கும். அதே மாதிரி குஜராத்திக்கும் லெட்டர்ஸ் எல்லாம் வர்ணமாலாலேருந்து தான் இருக்கும், மராட்டிக்கும் லெட்டர்ஸ் எல்லாம் வர்ணமாலாலேருந்து தான் எடுக்கும், சான்ஸ்கிரிட்டோடக்கும் வேர்ட்ஸ்க்கு எல்லா லெட்டர்ஸும் வர்ணமாலாவில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே பேஸ் ஸ்கிரிப்ட். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரே ஸ்கிரிப்ட் தேவநாகரி. அந்த தேவநாகரியில் இருக்க லெட்டர்ஸ் தான் நம்ம வர்ணமாலாவில் போட்டிருக்கோம். அந்த வர்ணமாலா தான் இதுதான்ப்பா நம்மளுக்கு லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ண வேண்டிய லெட்டர்ஸு அப்படின்றது இந்த 4 லாங்குவேஜும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதே சேம் ஸ்கிரிப்ட். ஸோ த லெட்டர்ஸ் வில் பி சேம், பட் த ப்ரொனவுன்சியேஷன், அந்த வேர்டோட ப்ரொனவுன்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இப்போ எப்படி மே அப்படின்னு சொல்கிறோம், ஐ மேன் ஹிந்தியில் சொல்கிறோமோ சான்ஸ்கிரிட்டில் அகம் சொல்கிறோம். ஆனால் அந்த லெட்டர்ஸ் பாருங்கள், மே மாலாம் எல்லாம் வர்ணமாலாலேருந்து தான் இருக்கும். ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மோர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்ஃபியூஸ் யூ. दिस इज़ वेरी सिंपल लेसन. सो हम जाने இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம், अपने विचार एक दूसरे तक पहुंचाने के लिए एक हम भाषा का प्रयोग करते हैं. ஸோ நம்மளோட தாட்ஸை ஒருத்தருக்கு சொல்லிக்கிறதுக்காக நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். भाषा के 2 रूप हैं. there are 2 types of language, मौखिक ओरल एंड लिखित रिटन. हम भाषा सीखते हैं. ஸோ எப்படி நம்ம கற்றுக்குறோம் லாங்குவேஜை, சுன்கர் யா போல்கர், இது வந்து மௌக்கிக். படுக்கர் யா லிக்கர், இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவை. அதுக்கு ஸ்கூலுக்கு போய் ஒரு லெட்டர் எப்படி எழுதணும், எப்படி படிக்கணுன்றது லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ 4 விதமாக இருக்குது ஒரு பாஷா கற்றுக்க. கேட்டு கற்றுக்கலாம், இல்லை பேசி கற்றுக்கலாம், இல்லை படித்து கற்றுக்கலாம், இல்லை எழுதி கற்றுக்கலாம். सुनकर या बोलकर इज अ मौखिक वन, पढ़कर या लिखकर इज अ लिखित वन. So shall we go to the book back now? अब आपकी बारी. இது இப்போ உங்களோட टाइम. So we have to do the worksheet. भाषा में, so लैंग्वेज हम क्या क्या करते हैं, என்னென்னலாம் செய்வோம். सही उत्तर पर टिक निशान लगाओ, सही निशान लगाओ. கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் டிக் அடிங்க, தப்பாக இருந்தால் டிக் அடிக்க வேணாம், பிளாங்காக விட்டுடலாம். ஸோ பாஷை லாங்குவேஜ் வச்சு நம்ம யோசிப்போமா. அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் த சம்மன் இஸ் திங்கிங். நோ, லாங்குவேஜே தேவையில்லை ஃபார் அவர் தாட்ஸ். சொல்கிறதுக்கு தான் லாங்குவேஜ் தேவை. ஸோ யூ ஷுட் நாட் டூ எனி திங். த மிடில் ஒன் இட்ஸ் அ பர்சன் பிரிங் ப்ளூ டிஷர்ட் இஸ் ரீடிங். எஸ், ரீட் பண்ணத்துக்கு நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கணும். The third one is writing something, yellow t-shirt. Yes, நம்ம ரைட் பண்ணுறதுக்கு we should know the language. The fourth one, the girl is walking. Yes, வாக்கிங்க்கு லாங்குவேஜ் தேவையில்லை, ஸோ leave it blank. ஈட்டிங்க்கு லாங்குவேஜ் தேவையில்லை, leave it blank. For singing, yes, you should know what to communicate, what to talk, right? So language தேவை, you have to put a tick. Okay, for reading, for writing, for singing, you have to put a tick. सही शब्द चुनकर खाली स्थान भरें. ஸோ கரெக்டான ஆப்ஷன்ஸ் எடுத்து நீங்கள் fill in the blanks பண்ணணும். பசு பக்ஷிयों के मुख से निकली आवाज़ என்னது, துவனி. அது பாஷை கிடையாது. It doesn't have any meaning. Okay, so the sounds that comes from the animals and birds are called as ध्वनि, sound. Okay, भाषा के डैश रूप को हम परिवार में सीखते हैं. ஸோ பாஷாவோட எந்த டைப் we learn from the family. परिवार मीन्स फैमिली. लिखिता मौखिका, मौखिक. केट या पेशी, सुनकर या बोलकर हम सीखते हैं, मौखिक. भारत में डैश भाषाएं बोली जाती है. इतनी लैंग्वेजेस इருக்கு, ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா, நிறைய இருக்குது. ஸோ யூ ஷுட் टिक अनेक. भारत में बोली जाने वाली की संख्या सबसे अधिक है. பாரத்தில் எந்த லாங்குவேஜை ரொம்ப ஜாஸ்தி பேர் சொல்கிறாங்க, अंग्रेज़ी, इंग्लिशा இல்லை हिंदिया, हिंदी. Okay, so this is the right one. Very simple lesson. If you have any doubt, you reply in the comment. I'll try to help you out. Thanks for watching.